ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அம்மாவுக்கு வந்து இட்லி ரெடி பண்ணி கொடுத்தேன். இட்லியில் அவங்க வந்து கொஞ்சமாக வந்து இட்லி பொடி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம கடையில் இருக்கிற இட்லி பொடியெல்லாம் நம்ம சாப்பிட்றது கிடையாது. நம்மளே வந்து கொஞ்சமாக இட்லி பொடி எப்பவுமே அரைச்சி வச்சுருப்போம். அதை வச்சு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் எனக்கு மணி வந்து டைம் ஆயிடுச்சு. மணி 9 மணி ஆயிடுச்சு. ஏன்னா 9லேருந்து 9:30க்குள்ளே வந்து நம்ம கடை மூடிடுவோம். அதனால் வந்து எல்லா வேலையும் செஞ்சு வச்சுட்டேன் அப்படின்னா, கடை மூடினதுக்கப்புறம் வந்து நம்ம சாப்பிட்டு படுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுனால வந்து தோசை சுட்டுடலான்னு சுட்டுட்டேன். இந்த தோசை மாவு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் அரைக்கிற தோசை மாவு கிடையாதுங்க. எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா, இது எதுக்காக நம்ம வந்து வீட்டில் அரைக்காம நான் வச்சுருக்கேன் அப்படின்னா, முன்னெல்லாம் வீட்டில் அரைச்சி தான் வச்சுருப்பேன். இப்போ நம்ம கடையில் வந்து மாவு வாங்கும்போது ஸ்பெசிஃபிக்காக வந்து எல்லாரும் கஸ்டமர் எனக்கு இந்த கடை மாவு தான் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கடை மாவு வந்து போகலை அப்படின்னா வந்து அடை மாதிரி நம்ம சுட்டு சாப்பிட்ற மாதிரி ஆகிடும். வேறு வழியே இல்லைன்ற மாதிரி. நீங்கள் சுட்டிங்க அப்படின்னா ஏதோ வரட்டி மாதிரி இருக்குங்க. அது கூட இன்னும் கொஞ்சம் நானும் தண்ணி ஊற்றுறேன் மெலிசாவோ இல்லை வந்து பேப்பர் மாதிரிலாம் வரவே இல்லை. என்ன தான் பண்ணுறது, அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றதுனால அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சேன். அந்த சைடு வந்து ஏற்கனவே எனக்கு வந்து வெங்காய சட்னிக்கு வந்து எல்லாத்தையுமே என்ன சொல்கிறது, தாளித்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, வதக்கி வச்சது வந்து கொஞ்சம் தாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு வந்து தாளிக்க ஆரம்பித்தேன். நானும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறேன். அப்போ அது மெலிசா வருமானு பார்த்தா வரட்டி மாதிரி தான் இருக்குது. வேறு வழியே கிடையாதுன்றதுனால ஏதோ சுட்டுட்ருக்கேன். இது நாளைக்கு வந்து நவராத்திரி ஸ்டார்ட் அப்படின்றதுனால இன்றைக்கி ஓரளவுக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக தான் இருந்துச்சு. நாளைக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து கொலு வைக்கிற பழக்கம் இல்லை அப்படின்றதுனால நம்ம வீட்டில் வந்து அகண்ட தீபம் தான் வந்து 10 நாளைக்கு ஏற்றுவோம். அதனால் மேலேருந்து அந்த அகண்டம் எரிய வைக்கிறது எல்லாத்தையும் எடுத்து வச்சேன். இன்னும் நான் கழுவவே இல்லை. நாளைக்கு காலையில் வந்து நான் வல்லக்கோட்டை போவேன். ஏன்னா சாமியை போய் நாளைக்கு பார்க்கணும். ஏன்னா எனக்கு நாளைக்கு ஒரு முக்கியமான நாள் அப்படின்றதுனால காலையில் கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் சமையலெல்லாம் முடிச்சுட்டு காலையில் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் லஞ்ச் அங்கே வந்து முருகர்கிட்ட வந்து சாப்பிட்டுட்டு அவர்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அகண்டத்துக்கு தேவையான விஷயம், அப்புறம் நவராத்திரி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா வந்து பூஜைக்கு தேவையான விஷயம் எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சு ஆகணும். இதே மாதிரி பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னாலே நான் எல்லா வேலையும் செஞ்சுருவேங்க. டாக்டர் வேறு பயமுறுத்தி விட்டுருக்காரு. என்ன அப்படின்னா, 3வது ஆப்ரேஷனுக்கு நீ ரெடி ஆகிக்கோ அப்படின்னு சொன்னதுனால அது ஒரு பதட்டம் இருக்குது. ஏன் அப்படின்னா 2 ஆப்ரேஷன் நம்ம பண்ணிகிட்டே வந்து நம்ம வீட்டில் இருக்கிற விஷயங்கள் இந்த கோழி கூண்டெல்லாம் பார்க்க முடியல அப்படின்னு கஷ்டப்படும் போது 3வது ஆப்ரேஷனும் நமக்கு நடந்துச்சு அப்படின்னா நம்மளோட நிலைமை என்ன அப்படின்னு. இன்னொன்று என்ன அப்படின்னா, எனக்கு வலி வருத்தத்தை பற்றியெல்லாம் நான் யோசிக்கவே இல்லைங்க. அம்மாவும் உடம்பு முடியாமல் இருக்காங்கன்னும் போது வந்து அம்மாவையும் பார்த்துக்கணும் போது வந்து பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு போது வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அதுக்கு என்னங்க பண்ணுறது, எல்லாத்தையுமே தாண்டி தான் வந்து லைஃப்பில் வந்து ஃபேஸ் பண்ணி ஆகணுன்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்கேன். இட்லி அம்மா 2 சாப்பிட்டு மீதி வச்சுட்டாங்க. எனக்கு தோசை இருக்குது, அதுக்கப்புறம் இந்த சட்னி இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து ப்ளீஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை. தேங்க்யூ.